ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ். ஸோ வந்து ரியல்மியில் வந்து புதுசாக வந்த மாடல் ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ். ஸோ இது இந்த ஃபோன் வந்து நிறைய பேர் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு வந்து இந்த ஃபோனை வந்து வாங்கிட்டு டெம்பர் கிளாஸ் இல்லைட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம எந்த டெம்பர் கிளாஸ் போடணும், எந்த டெம்பர் கிளாஸ் போட்டால் சேஃபாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த டெம்பர் கிடைக்கவும் மாட்டேங்குது. அவுட் சைடில் எங்கேயுமே இந்த டெம்பர் கிடைக்கவும் மாட்டேது. ஸோ எந்த டெம்பர் ஓட்டினா நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் கம்பெனிஷன்லேயும் இருக்கிறாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல வர யூவி டெம்பர் கிளாஸ் போட்டால் உங்கள் ஃபோனுக்கு சேஃபாக இருக்குமா, இல்லை உங்கள் ஃபோனுக்கு எந்த டெம்பர் இப்போதைக்கு கிடைக்குது அவைலபிளாக மார்க்கெட்டில், நீங்கள் எந்த டெம்பர் போட்டால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸுக்கு வந்து டிஸ்பிளே டெம்பர் வரல. நிறைய பேர் கடையில் போய் தேடிட்டு இருக்காங்க. மார்க்கெட்லேயே அவைலபிளாக இல்லை. சென்னை மார்க்கெட் மவுண்ட் ரோடு ஷீட்லேயே அவைலபிளாக இல்லை. ஸோ இது எங்கே போய் நம்ம வாங்கலாம்? ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸுக்கு நம்ம வந்து எங்கே போயிட்டு டெம்பர் வாங்கணும், எந்த டெம்பர் போட்டால் சேஃபாக இருக்கும், அந்த டெம்பரோட லிங்க் உங்களுக்கு எங்கே கிடைக்கும், அது ஃபுல்லாகவே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ நீங்கள் இந்த ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸுக்கு வந்து எந்த டெம்பர் கிளாஸ் போட்டால் சேஃபாக இருக்கும், எந்த டெம்பர் கிளாஸ் நம்ம வந்து இந்த ஃபோனுக்கு போட்டு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு பண்ணியிருந்தாங்க. நிறைய பர்சனலாக உங்களோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸுக்கு வந்து இப்போதைக்கு 3 விதமான டெம்பர் கிளாஸ் தான் வந்திருக்கு. நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூவி டெம்பர் கிளாஸ் சொல்லி ஒரு டெம்பர் கிளாஸ் வரும். யூவி க்ளூ போட்டு தான் அதை ஊற்றுவாங்க. யூவி க்ளூ ஊற்றிட்டு தான் அந்த டெம்பர் ஒட்டுவாங்க. ஸோ அந்த யூவி டெம்பர் ஒட்டினா நம்மளுக்கு வந்து பிரச்சனையோட சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. நான் கூட லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், யூவி டெம்பர் கிளாஸ் மட்டும் போடாதீங்க, போட்டால் பிரச்சனை சொல்லியிருக்கிறேன். ஸோ நிறைய கடையில் அதுதான் இப்போதைக்கு ஒட்டிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து அது ஒட்டினா தான் பபுள்ஸ் வர மாட்டேது, அதுதான் கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகுது சொல்லி நிறைய பேர் ஒட்டுறாங்க. அது ஒட்டினா பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஊற்றிட்டு ஒட்டும் போது அவங்க வந்து கொஞ்சம் கூட அவங்க மிஸ்டேக் பண்ணாங்கனாக்கா அந்த க்ளூ வந்து உங்கள் டிஸ்பிளேக்குள்ளேயோ உங்கள் ஸ்பீக்கருக்குள்ளேயோ உங்கள் ஃபோனுக்குள்ளே போகிற சான்சஸ் நிறைய இருக்கும். அது போகும்போது என்னாவும் நம்ம ஃபோன் டெட் ஆகிற சான்சஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து வாரண்டியும் கிளைம் ஆகாது. நிறைய பேருக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு டிஸ்பிளே இந்த மாதிரிலாம் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே உங்களுக்கும் போகக்கூடாது சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ்க்கு 3 டெம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூவி டெம்பர் கிளாஸ் ஒன்று வந்திருக்கு, 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு ஒன்று வந்திருக்கு, ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் கிளாஸ் வந்திருக்கு. இப்போ உங்கள் மைண்டில் ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த 3 டெம்பரில் நம்ம எந்த டெம்பர் தான் ஒட்டணும்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துறேன் கைஸ். யூவி டெம்பர் கிளாஸ் மட்டும் நீங்கள் போடவே கூடாது. போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் ப்ராப்ளம் வரும், கண்டிப்பாக வரும். இந்த 2 டெம்பர் கிளாஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒட்டலாம். இந்த டெம்பர் கிளாஸ் ஒன்று 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு, இன்னும் 3 லேயர் ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கார்டு வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் கிடையாது, அது ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கார்டு. 3 லேயர் ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கார்டு, இந்த ரப்பர் மாதிரி ஸ்கின் வரும். அதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பபுள்ஸும் வராது, எந்த ஒரு எஃபெக்ட்டும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டும் உங்கள் ஃபோனில் வரவே வராது. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்மூத்தாக இருக்கும். டிஸ்பிளே ஃபுல்லாகவே ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி வந்து ப்ரொடெக்ஷன் ப்ரோ கிளாஸ், ஒரு ஃபுல் க்ளூவோட ப்ரொடெக்ஷன் ப்ரோ கிளாஸ் வரும். நான் ஸ்க்ரீனில் எல்லாமே ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரொடெக்ஷன் ப்ரோவில் வந்து ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸில் வரும். இதுவும் உங்கள் ஃபோனில் வந்து ஒட்டினீங்கன்னாக்கா எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது. தாராளமாக இந்த 2 டெம்பர் கிளாஸ் நீங்கள் உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ப்ரொடெக்ஷன் ப்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒட்டும் போது நிறைய பபுள்ஸ்லாம் வரும். அது பக்காவாக ஒட்ட தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் ப்ரோ ஒட்டணும். இல்லை உங்களுக்கு ஒட்ட தெரியலனாக்கா கடையில் போய் கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒட்டி கொடுத்துருவாங்க. அவங்களும் கரெக்டாக பக்கா ஒட்ட தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து ஒட்டணும். அப்படி உங்களுக்கு ஒட்ட தெரியல, எந்த விதத்துலையும் அது ஒட்ட சொல்லி உங்களுக்கு தெரியும்னாக்கா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். அந்த டெம்பர் எப்படி ஒட்டுற சொல்லி டீட்டெயிலாக அதில் சொல்லியிருக்கிறேன். அது ஒட்டும் போது கண்டிப்பாக பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் இல்லாமல் நீங்கள் பக்காவாக ஒட்டினீங்கன்னாக்கா அந்த டெம்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கையில் ஃபோன் தவறி நிறைய வாட்டி கீழே விழுதுனாக்கா நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் ப்ரோ போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் வந்து நிறைய பேர் ஃபோன் கீழே போட்டுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் ப்ரோ போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கீழே போட மாட்டீங்க, நல்லா யூஸ் பண்ணீங்கன்னாக்கா 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ப்ரொடெக்ஷன் ப்ரோ கிளாஸும் 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு வந்து எங்கே போய் வாங்கணும் சொல்லி உங்கள் மைண்டில் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். உங்கள் ஊரில் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ப்ரோவும் 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு உங்கள் ஃபோனில் உங்கள் ஊரில் கிடைக்குதுனாக்கா, நான் உங்கள் பக்கத்தில் ஃபோட்டோஸ்லாம் ஷோ பண்ணுறேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்கள் கடையில், உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையிலலாம் காட்டுங்க. அங்கே அப்படி உங்களுக்கு கிடைக்கலனாக்கா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நான் ஃபோன் நம்பர் தரேன். அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி கூட கேட்கலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறேன். உங்கள் போய் ஹோம்கே டெலிவரி பண்ணிடுவேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் தரேன், ஸ்க்ரீனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இந்த நம்பரை பற்றி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் எந்த இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியாவில் எந்த ஸ்டேட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் ஹோம் டெலிவரி ஃப்ரீயாகவே பண்ணிடுவேன்.
இப்போதைக்கு ப்ரைஸ் என்ன சொல்லி அது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ப்ரொடெக்ஷன் ப்ரோக்கு என்ன ப்ரைஸ் வருதுனாக்கா 600 rupees வரும். ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக வரும். நீங்கள் இந்தியாவில் எந்த சைடு இருந்தாலும் சரி கைஸ், ஹோம் டெலிவரி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நான் போட்டு தருவேன். நீங்கள் உங்கள் அட்ரஸ், நேம், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணணும். அதே மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டு நான் இதே நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் அட்ரஸ்க்கு நான் வந்து கன்ஃபார்மாக சென்ட் பண்ண முடியும். பிகாஸ் வந்து ஒரு இது கம்பெனி கிடையாது. நீங்கள் என்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கனாக்கா நான் பர்சனலாகவே மார்க்கெட்டில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்காகவே உங்கள் அட்ரஸ்க்கு நானே வந்து சென்ட் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் ப்ரீபெய்ட் கேட்குறேன். இல்லை நான் கேட்க மாட்டேன். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக கிடையாது. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்கள் ஃபோன் எந்த மாடலாக இருந்தாலும் சரி கைஸ், இப்போ Realme 12 Pro Plus கிடையாது. நீங்கள் எந்த மாடல் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி நான் ஃப்ரீயாக பண்ணுவேன். அதே மாதிரி வந்து 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 350 rupees வரும். 2 pieces வரும். பிகாஸ் வந்து அது ஸ்க்ராட்ச் கார்டு, அதில் 2 pieces வரும். ஆனால் வந்து 350 rupees வரும். அதுவே ஹோம் டெலிவரி உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன். ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த டெம்பர் கிளாஸஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி வந்து Realme 12 Pro Plusக்கு வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே அவைலபிளாக இல்லை டெம்பர் கிளாஸ். இப்போதைக்கு இது வரைக்கும் இல்லை. இன்னைக்கு தான் நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு போட்டு கொடுத்தேன். Realme 12 Pro Plusக்கு என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துருக்குறேன். நம்பிக்கையாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக நான் போட்டு கொடுப்பேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டெம்பர் கிளாஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு எதனா கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருந்துருக்கா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கால் கூட பண்ணலாம் டேரெக்டாக. அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் சொன்னது இன்ஃபர்மேஷனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனல் வந்துருக்கோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அறிவதுக்கும் பாய்.